உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்றது தான் இதில் உண்மை. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி விஷயம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்த தகவல், ஓட்டுக்கு 5000 ரூபாய் தந்து கொண்டிருக்கிறார்கள். 10 அமைச்சர்கள் முகாமிட்டு இருக்கிறார்கள். ஆங்காங்கே அதிகாரிகளையும் அந்த தேர்தல் பறக்கும் படையையும் அடக்குமுறையின் மூலியமாக ஒதுக்கி வைத்து ஓரம் கட்டி இதில் வெற்றி கண்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? கௌரவம் என்பார்கள். என்ன கௌரவம் இவங்களுக்கு? திராவிட முன்னேற்றத்தினுடைய கௌரவம் என்ன? இவங்களுடைய வரலாறு என்ன? அதாவது தமிழக மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15-16 கூட்டணி. அந்த கூட்டணியில் தெருவுக்கு ஒரு 10 பேருன்னு எடுத்துக்கிட்டா கூட அப்படி போயிட்டாங்க அவங்க. இவங்கெல்லாம் தனிச்சு, அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்காது. இந்த கூட்டணியை அவர்கள் எப்படி உருவாக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணபலம், பணம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்கள்ட்ட என்ன? பணம். இந்த பணம் வந்து அண்ணன் மரியாதைக்குரிய தோல் திருமாவளவன் அண்ணன் இடம் இருந்தால் கூட அவர் மிகப்பெரிய ஒரு ஆளாயிருப்பார். அவர்கிட்டையும் இல்லை, பணம் இல்லை. ஆனால் இந்த மக்கள் எல்லாம் போயிட்டு இந்த திமுக கிட்ட போயிட்டு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அதை நினச்சி தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பட்டியல் இனம் மட்டும் மக்கள் கிடையாது, இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்கள், அது கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும், இன்னும் ஒரு 2 பிரிவு இருக்கு. நீங்க எல்லாம் போயிட்டு இந்த திராவிட கட்சியில போயிட்டு அடிமையா வாழ்ந்துட்டு கிடக்குறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. யாருங்க இந்த திராவிடம் என்றது? என்னங்க? மூட நம்பிக்கையை ஒழித்த ஒரு பேர் இயக்கமாக திராவிடம் அப்படின்னு இப்ப சொல்றாங்கல்ல, திராவிட மாடல். மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு இயக்கம். எந்த மதத்துல எந்த சாதியில இந்த மூட நம்பிக்கை என்பது இல்லை. நான் குறிப்பா சொல்றேன், இஸ்லாத்திலையும் மூட நம்பிக்கை இருக்கு, சத்தியமா இருக்கு. நீங்க இணையதளத்துல போட்டு பாருங்க. பிறந்த குழந்தைய பாத்தீங்கன்னா மணல்ல போச்சு எடுக்கிற வரலாறுலாம் இருக்கு. அது மூட நம்பிக்கை தான். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. இங்க தெய்வ வழிபாட்டுக்கு தடையாக எந்த ஒரு பெரியாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. வெறும் ராமரை மட்டும் மையமாக வைத்து பெரியாரை வாழ வைத்து கொண்டு இருக்கின்ற அமைப்புகள் நிறைய இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும். 5000 ரூபாய் ஓட்டுக்கு விக்கிரவாண்டியில ஜெயிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் கிடையாது. இன்னும் 2 வருஷம் அவ்வளவுதானே. இந்த 2 வருஷம் பெருமையாக வேணா சொல்லிக்கலாம், 40 ஜெயித்தோம், 40 நமதே நாடும் நமதே அப்படின்னாங்க. 40 உனதே, நாடு நக்கிக்கிட்டு போச்சு அப்படின்னு தான் போயிடுச்சு. சரியா? ஆக மொத்தம் விக்கிரவாண்டிக்குன்ற ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அங்குதான் வந்து நிறைய தியாகிகள் உருவாகினார். இந்த தியாகிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அதாவது உங்களை கொலை செய்வதற்கு. இப்ப எப்படி கள்ளச்சாராயத்துல வந்து எவனோ ஒருத்தவன் கள்ளச்சாராயம் கொடுத்துட்டான், கொலை பண்ணிட்டான் அப்படின்ற இந்த தீர்ப்பை வந்து இப்ப ஊடகத்துல சொல்றாங்களோ, இந்த திராவிட மாடல் அரசை வந்து மறைப்பதற்கு செய்கிறார்களோ, இதே போலதான். அப்ப அந்த போராட்ட அறிவிப்பு அறிவித்த பிறகு அந்த அதே நாளில் பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா அறிவாலயம் திறக்கப்பட்டது. என்ன அறிவாலயம்? அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்டது. அப்ப தொடர் சாலை மறியல் என்று அறிவித்து விட்டார். எதற்காக அறிவித்தார்? மற்ற சமுதாய மக்களை வாழ வைத்து விட்டோம், என் சமுதாயம் எப்படி முன்னேற போகின்றது இந்த இடஒதுக்கீடு அப்படின்றதுக்காக அறிவித்து விட்டார். ஆனால் உங்களையும் விட்டு கொடுக்கல. அதன் பின்பு நடந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சாதனைகளை சத்தியமாக படித்து பாருங்கள். படிக்காதவர்கள் தான் எங்களை வந்து விரோதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வரலாற்றை போய் படிச்சு பாருங்க. எங்க அன்புமணி அண்ணன் வன்னியர்களுக்கு செய்ததை விட, அது சத்தியமா வன்னியர்களுக்கு செய்ததா கூட வன்னியர்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் அந்த பட்டியல் இனத்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் புலம்புறதுனால உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய போய் அவர் சொந்த சமுதாயத்துக்கு எதிரியாயிட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன். சத்தியமா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மாவீரன் வரலாறு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு. மாவீரன் காடு வெட்டியாருடைய அந்த நினைவுகள் எல்லாம் அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. சரி, அதை ஒதுக்கி வச்சிருவோம்.
எப்ப உருவானது இந்த பட்டியலின பாதுகாப்பு என்பது ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அதில் முக்கியத்துவமாக பாட்டாளி மக்கள் கட்சி சத்தியமா இருக்கும். ஏங்க சத்தியமா இருக்குங்க. ஏன் என்றால் தமிழ்நாட்டில் முதல் மத்திய அமைச்சரவையில் பட்டியலின சமுதாய மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்தவர் கௌரி குடும்பத்தது. ஆனா இந்த கேவலமான மனித இனத்துக்கு புரியல. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க அரசியல் என்பது பணமாகிவிட்டது. 5000 ரூபா 10,000 ரூபா அப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இடைத்தேர்தலா வார்டு எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 10,000, இடைத்தேர்தலா 5000, அப்புறம் எம்பி எலெக்ஷனா எம்எல்ஏ எலெக்ஷனா 5000, 3000, 4000 அப்படின்ற ஒரு விதத்துல அப்படியே போயிட்டே இருக்கு. உன்னுடைய சொந்த தொகுதியுடைய பிரச்சனையை கூட உன்னால அங்க போய் பேச முடியல. இவங்கள பொது வாழ்க்கையில களம் காண்பது கிடையாது. முதலீட்டு இதுவும் கார்பரேட் தான். தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் அனைவருமே கார்பரேட் கம்பெனி தான். ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் ஒருவர். அவரை மறந்துவிட்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க. இடஒதுக்கீடு போராட்டம் என்பது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம். அதுல வன்னியர்கள் முன்னிறுத்தினார்கள். யார் மூலியமாக முன்னிறுத்தினார்கள்? சரி, அந்த போராட்டத்தில் உயிரிழந்தார்கள். அதோடு நிறுத்தவில்லை. ஆனால் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார்கள். ஏன் என் சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் உடைய ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சி. பாபர் மசூதி இடிக்கப்படுகின்றது. இதை பற்றி பேசினாலே வழக்கு என்ற ஒரு விஷயம் வருகின்றது. ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாமல் வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய சிறுபான்மை மக்களுக்கான சிறுபான்மை என்று நம்மளை எல்லாம் தரம் தாழ்த்தி விட்டார்கள். அவ்வளவுதான். நீ வெறும் சிறுபான்மை தான், அவ்வளவுதான். அந்த அரசியல் அமைப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரம் தாழ்த்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கீழாக சென்றுவிடும். என்ன நேரடியா ஒருத்தவங்க சொல்றாங்க, அடப்பட துலுக்கா அப்படின்றான். நான் போய் சொல்ல முடியாது. துலுக்கன் என்று என்னை சொல்கிறான், நான் என்ன வழக்கு தொடர்வது அப்படி என்று நான் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்துல அதுல இடம் கிடையாது. நான் எதுக்கு அது பொதுவான ஒரு விஷயமா நான் இதுல சொல்ல கடமைப்படுறேன். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். விக்கிரவாண்டி தொகுதியில் 5000 தந்து நீங்கள் வெற்றி பெற்றாலும் அது வெற்றி கிடையாது. மிகப்பெரிய தோல்வி உங்களுக்கு. 10 அமைச்சர்களை அங்கு அமர வைத்து பணத்தையும் படைபலத்தையும் அதிகாரத்தையும் நீங்க எல்லாம் மத்திய அரசை குறை சொல்றது ரொம்ப தப்பு. சத்தியமா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லியே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அதாவது பதவி வெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று நாள் வரை, இதற்கு முன்பும் இடைத்தேர்தல் வந்தது. தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் ஜெயித்தால் நாங்கள், அப்பதான் புகழேந்தன் ஜெயிச்சாரு, இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. வன்னியர்கள் இங்கு வாழவே கூடாது என்று முடிவு செய்து அதை ஒரு கட்டமைப்பாக வைத்திருப்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சியில் இருக்கின்ற எல்லாரும் தான். இதுக்கு நீங்க கரெக்டான ஒரு முடிவை தரணும். அவ்வளவுதான். காசு பணம் இறைப்பாங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. காசு பணமே வாங்காம நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க காலில் நான் கழுவி முதல்ல அந்த காலை கழுவி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊத்திட்டு மறுபடியும் அந்த காலை கழுவி அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிற ஒரு இஸ்லாமியர். இதை செய்யக்கூடாது, ஆனா நான் செய்யறேன். யாரும் அதை செய்யாதீங்க. காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை வித்துட்டு நடுத்தரில் நின்று நாதாரியா போவாதீங்க. இந்த உலகம் ஒரு அரசியல் கட்டமைப்புல இருக்கு. அதுவும் இந்தியா ஒரு அரசியல் கட்டமைப்புல இருக்கு. உன் சொந்த பிரச்சனையை கூட சொல்ல முடியாது, உன் சொந்த மன வேதனையை கூட சொல்ல முடியாது. அந்த கட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம். அவங்க ஒரே வார்த்தை கேட்டுருவாங்க, காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட போய அப்படின்னுடுவாங்க. வாயையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நம்ம வந்துருவோம். இதுக்கு வழிவகை செய்யாதீங்க. குறிப்பா விக்கிரவாண்டி என்பது
108 சமுதாய மக்களை வாழ வைத்த ஒரு இடம். இது வாழ வைப்பதற்கு பாடுபட்ட வன்னியர்கள் வென்றெடுக்க வேண்டும் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே வன்னியர் வன்னியர் அப்படி என்றார்கள். அந்த வன்னியர்களை எதிர்கொள்ள மற்ற வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்துவதில்லை, வன்னியர்களை மட்டுமே தான் நிப்பாட்டுகிறார்கள். இதை முறியடிக்க வேண்டும் என்றால் சத்தியமா நம்ம எல்லாம் வன்னிய கட்சி, வன்னியர்கள் என்று அப்படியே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்களே, ஊடகமா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், நீங்க ஒரு தடவை ஜெயிக்க இந்த இடைத்தேர்தல அந்த வன்னியர் என்ற உணர்வோடு மாம்பழ சின்னத்துல ஓட்டு போட்டு பாருங்க. ஆனா இப்ப நீங்க ஓட்டு போட தவறிட்டீங்க. சத்தியமா சொல்றேன், உங்களெல்லாம் எந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. அடிமைகளாக அடக்குமுறையில் ஒடுக்குமுறைக்கும் நீங்கள் கீழே தள்ளப்படுவீர்கள். மிகப்பெரிய வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு, சத்தியமா படிங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நபர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது, இந்த இயக்கத்தில் யாரை முன்னிறுத்தினார்கள், யாருக்கு வாழ்வாதாரம் உயர பாடுபட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெட்டி வாங்கிட்டாங்கன்னு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் அப்ப தேசிய கட்சியான காங்கிரஸ், அதாவது கூடா நட்பு கேடா போயிடுச்சு அப்படியெல்லாம் பேசினவங்க நீங்க எல்லாம். இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற திராவிட கழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் நீங்கள் எல்லாம் தமிழர்களா என்ற ஓங்கி ஒலிக்கின்ற கேள்வியை என்னாலும் கேட்க முடியும். அப்பொழுது நடந்துவிட்டது, இப்போது திரும்பி விட்டார்கள் என்று மறைமாற்றம் செய்ய வேண்டாம். இவர்கள் பெட்டி வாங்கினார்கள் என்றால் நீங்கள் என்ன சூட்கேஸ் வாங்கினீங்களா, பெரிய பெரிய பீரோ வாங்கினீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து தன் கைக்குள் வைத்திருக்கின்றது. இவ்வளவுதான் விஷயம். இந்தியா கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா, ஆண்டவனின் வெளிச்சம். மாறுபட்ட விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழக மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணி மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டு இருக்கும். இதை புரிதல் இல்லாமல் நீங்கள் வாக்களித்து இந்த 40க்கும் 40 அனுப்பி தமிழகத்தை ஜீரோவாக நிறுத்தியிருக்கிறீர்கள். ஆனால் ஜீரோவாக இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மத்திய அரசு தன்னுடைய கடமைகளை செய்யும் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக என்ற வரலாற்றை உருவாக்கி தந்ததே இந்த வன்னிய இன மக்கள். படுத்துக்கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர் என்ற வரலாற்றை மாற்றி அமைத்தவர் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா. அப்போ கலைஞர் பெட்டி கொடுத்துட்டாரா? கிடையாது. இந்த இடஒதுக்கீடுக்காகத்தான் அந்த போராட்டம் கையில் எடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் வழியாகத்தான் தேர்தல் புறக்கணிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமைந்தது. இது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு தெரியும். பாவம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. வன்னியர்களை எல்லாம் ஒழித்துவிட்டு நீ வாழ நினைத்தால் இந்த வாழ்க்கை என்றைக்குமே நிலைக்காது. மக்கள் விழித்துக் கொள்வார்கள். வன்னியர்கள் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் வாழ்ந்தவர்கள் என்பதற்கான வரலாறு தமிழக ஏடுகளிலும் சட்டப்பேரவையிலும் உள்ளதை நினைவு கூறவே இந்த பதிவு. தயவு செய்து இந்த தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் இவங்களுக்கு எல்லாம் முதலில் குரல் கொடுத்த அரசியல் அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். புரிதல் என்பது மிக பெரியது. புரிந்தால் நீ நல்லவன், புரியவில்லை என்றால் நீ அடிமை. நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். விக்கிரவாண்டி மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்குகள் பணத்திற்காக சென்றுவிட்டால் உன் இனம் அழிவதை நீ கண்கூட பார்ப்பாய் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.